ஆ கொத்துறதுக்கு ஆள் வராங்களா? இல்லையா அப்படி ஒன்றும் இந்த பாப்பா தான் எப்போ பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. என்ன நான் அங்கே வருஷத்தில் ஒரு ஆள் பற்றி வண்டியில் போனாங்க, அவ்வளோதான். நம்ம வேலை வெட்டிக்கு ஓடிடுறது சரியாக பார்க்குறது இல்லை, வர்றாலாம் என்னன்னு தெரியலை. மருதாணி தான் அடிக்கடியாக அரைக்கிறது, சுத்தமாக வந்து அறையே விழுகிறது இல்லை, வழுக்கு 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 வழுக்குன்னு. ஒரு சில அமீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வரி வரியாக போட்டிருக்காங்க கோடு மாதிரி, அதையும் நம்பி அது வந்து அங்கே மிஷினில் வச்சு அடிக்கிறது. கோடு கோடாக இருக்குது. இது வந்து கைனால் அடிச்சது. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் கைனால். ஆமாம் ஆமாம். குளவிக்கல்லும் அதே மாதிரி தான் இருக்குது, வரியாக கோடு கோடாக. அம்மிக்கல்லும் கோடு கோடாக தான் இருக்குது. மிஷினில் டிசைன் மாதிரி கொடுக்குறதுக்கு. ஆமாம், டிசைன் மாதிரி. அதுக்குள்ளே போய் ஒரு அமௌண்ட் உட்காந்துக்கும் சாந்தலாம். அவ்வளோ பள்ளமாக இருக்குது. அப்போ அது நம்ம எடுக்கிறதுக்குமே தண்ணி ஊற்றி கழுவுனா வந்துடும். வேறு வலித்து துவையாவை எடுத்தோம்னா நிறைய போயிடும் அதில். அந்த அம்மி 600 700 வாங்கலாக்கா. அந்த டிசனு செட்டிவேட்டு கல் மாதிரி வாங்கினோம்னா அது 1500 2 வச்சு வேணும். 1000 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்கவே முடியாது அம்மி. இது 600 700 வாங்கலாம். இந்த அம்மி இதில் இந்த 2 அம்மியில் எது தம்பி பெட்டரு? அந்த வெள்ளை கல்லாக இருந்தாலும் நல்லா கடிசான கல்லாக இருக்கும். இது கோயம்புத்தூர் கல். அது கருங்கல். அது அந்த மாதிரி. ஆனால் அந்த கங்களெல்லாம் உடஞ்சிருச்சு, எப்படின்னு தெரியலை அந்த அம்மி. கோயம்புத்தூர்லேயே செட்டி வளையம், காரசேரி அங்கிட்டு இருந்ததாக்கா. பெரிய வீடு சின்ன வீடு அங்கிட்டு இருந்து அந்த கல் கொடுத்தோம். சரி, இது கவுண்டம்பாளையம் இந்த கல். வாங்கினது எங்கேன்னு தெரியல. நாங்களாம் அங்கே வேலைக்கு வந்துருக்கோம். அப்படி சொல்லு. கிணத்து கடவுளை வந்து வேலை வச்சுருக்கோம். ஓ, கிணத்து கடவுளை. அவர் பூரா புத்தாட்ட கிராமம்லாம் தெரியும். அங்கே கோயம்புத்தூரே கிராமம் தானேப்பா, பார்க்குறதுக்கு தான். அங்கே கொஞ்சம் ஏரியா தான் டவுனு. மறு எல்லா ரோட்லேயுமே உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் போட்ட கிராமந்தேன். கோயம்புத்தூர் வந்து தொழில் வந்து நல்லா நிறைந்த நாடு, அவ்வளவுதான். மற்றபடி கோயம்புத்தூர் வந்து கிராமந்தேன், உள்ள ஃபுல்லாக கிராமந்தேன். மக்களும் உள்ள அந்தளவுக்கு வசதியெல்லாம் இல்லை. நார்மலான ஓட்டு வீடு தான் நிறைய இருக்குது, சீட்டு வீடு இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் தான் பெரிய பெரிய பில்டிங்கு, மால் எல்லாமே. அந்த உள்ளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம மாதிரி வில்லேஜ் சைடு மாதிரி தான். டீ வாங்கிட்டு வா. பிடிச்சக்கா இந்த வேறு டயத்தில் டீ குடித்தாவே மயக்காந்துரும் போலக்கா. ஆமான்னு சொல்லு. அழுக்கு படாமல் தேக்கிட்டிங்கன்னா நல்லா சுத்தமான வெள்ளைக்கல்லுக்கா இது. 15 வருஷமாக இருந்தாலும் தேவையாதுக்கா. இந்த இப்போ குத்துறது. இது வந்து இங்கிட்டு உள்ள கல். இது அங்கிட்டு உள்ளதே. அது வந்து என்னோடய மாமியார் விட்டு அம்மி. இது எங்கள் மாமியார் விட்டு சிங்கமுடாரி. கரெக்டாக சொல்கிறீங்க. என் மாமியார் மயிலாப்பூர். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சைடு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே சிங்கம்டார் சைடு வந்து வாங்கிட்டு வந்துருக்கலாம்.
இப்போ அந்த 4 பக்கெட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்குறது 1 இன்ச்சு வந்து ஒட்டை வந்து வரக்கூடாது. அந்த ஏதாவது அரைக்கிறது உள்ளே தங்கிக்கிற மாதிரி வெளியில் வந்து சிந்தாத அளவுக்கு. ஆ எங்களுக்கு சொந்த வீடு அங்கிட்டு தாக்கா இருக்குது. ம் கீழளவு ம் இது அட்டைப்பட்டி அங்கிட்டு தாக்கா வீட்டெல்லாம் இருக்குது. சரி சரி. நாங்கள் இங்கே வந்து சும்மா கல் உடைக்கிறோம் குழம்பு. ஆ ஆ அங்கேயே வந்து நாங்கள் அப்படியே வீடு கட்டவுமே அது எங்களுக்கு அப்படியே வேலை வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. ம் அம்மி கொத்தாமல் ஒன்று கூட அரைக்க முடியறதில்ல. வழுக்கு 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 வழுக்குன்னு எவ்வளோ தான் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த அம்மியில் இது பண்ணுறதாப்பா எனக்கெல்லாம் பிடிக்கும். அந்த மருதாணியெல்லாம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வைக்கிறது வேஸ்ட்டு. அது சாஸ்திரப்படி வேஸ்ட்டு, வீணாக போயிடும். நம்ம சாமியை கும்பிட்ற ஆள் அம்மியில் அரைச்சி வைக்கிறதே நமக்கு வந்து சிறப்பு. என்ன தம்பி? அது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மருதாணின்னு அரைச்சா போதும், மிக்ஸியில் அரைச்சி வைக்கிறாங்க. மிக்ஸியில் அரைச்சி வச்சாவே அதோட சக்தி இழந்துடும் இரும்பு பட்டோன்னே. இது இப்போ நாங்களே கொத்தலாமா சும்மா அப்படி இது மாதிரி? அது அந்த அளவுக்கு பத்து சரி. எல்லாம் விட்டு போயிடும். அதைத்தான் இங்கே நேக்கு போ 2ஆக போகாது. விரிசல் ஒட்ட உள்ளே இருக்குது நமக்கு தெரியாமையாப்பா. அப்போ வந்து குழவிகள் வந்து தான் அடித்து கொடுப்பாங்க. அது குறைச்சி வேணா கொடுப்பேன், ஆனால் புள்ளி மட்டும் வச்சு கொடுப்பேன். குறைச்சுன்னா அது எப்படி தம்பி? அம்மி கல் பெருசாக இருக்குன்னா அது கொஞ்சம் சின்னதாக. ஓ சின்னதாக வேணா கொடுப்பிய. அது வந்து பிள்ளை மாதிரி. ஆமாம், காசுக்கு ஆசைப்படுறவங்க வந்து இன்னொரு சரின்னு சொல்லி கொத்தி கொடுத்துருப்பாங்க. சாஸ்திரப்படி அது தப்பு ஏப்பா. அதே பெரிய ஆளுங்க தெரிஞ்ச ஆளுங்கன்னா கொத்த விட மாட்டாங்க. ஓ இப்போ எனக்கு வந்து நீ சொல்லிட்டியல்ல, இன்னினா எனக்கு தெரியும் கொத்தக்கூடாது குழவிகளில் அம்மியை தவிர அப்படின்னு. அது வேற. அந்த குழவி எவ்வளோக்கு தேவைதோ அந்த அளவுக்கு நம்மளும் தேவைப்பட்டோம். வயசாயிருங்கிறியா? ஓ அந்த மாதிரி. ஆனால் அம்மிக்கு அந்த சாஸ்திரம் இல்லைல்ல. அம்மி கொத்துனாதாக்கா அரைக்கணும். இதுக்கு அதுக்கு மட்டும் தான் சாஸ்திரம். சரி சரி, நல்ல விலைக்கு சொல்லிட்டா தம்பி. சில்லறை மாற்றணும் இங்கே. சரி தம்பி, உங்களுக்கு டீ வேண்டாமா? தண்ணி மட்டும் கொடுத்தோம். தண்ணி கொண்டுறா பாப்பா குடிக்கிறதுக்கு. இந்த செம்பு இங்கேருந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போ. டம்ளரில் கொண்டாடாம செம்பில் கொண்டாந்து கொடு. குடி தம்பி, தண்ணியை குடி. சம்பளத்தில் நான் டீ வாங்கி தரல. நான் டீ வந்து நான் வாங்கி கொடுக்குறது. நீ அப்படின்னு நினச்சது வேண்டாங்க. அது கை கல் குத்தாத. எடுத்துட்டு வா அன்னைக்கு. நான் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு மழை தினதே தம்பி
கொடிங்க ஒன்றும் பண்ணாது. நேற்று கொஞ்சமாக பேஞ்சிச்சு, ஒரு 4 குடம் பிடிச்சோம். போதுமாண்ணே? நான் எங்கிட்ட சின்ன பிள்ளைகளை பற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். மலையடி வேலைக்கு போகிறக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் தராங்க. சரி சரி. இந்த மழை பெய்யும் தண்ணி போய் கிடக்கும். அதனால தாக்கா நான் எங்களுக்கு சொந்த ஊரெல்லாம் மதுரை மேலூர் தான். கீழால சிங்கம்புடாரிக்கு அங்கிட்டு மதுரை மேலூர். இங்கே எங்கள் அண்ணன் வீடு கட்டியிருக்காங்க சார். இப்படியே வந்து பார்த்துட்டு இப்படியே புதுக்கோட்டை அண்ணா இழுப்பூர் அண்ணா சொல்ல வேலை சார். இப்படியே பார்த்துட்டு போடுவேன். சரி சரி. பாலம் குடிச்சு போனால் அங்கிட்டு மேலே தண்ணி பஸ் வரேன். ஆமாம் ஆமாம். மேலே தண்ணி இது தனலட்சுமி, கேபிடி இதானே? கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி? பிள்ளை ஏத்தனை பிள்ளை? நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு பையனா? சரி சரி. எனக்கு இதை அமீலை பற்றி ஒன்றும் தெரியாது. உனக்கு எப்படி கரெக்டாக தெரியுமோ அது மாதிரி பண்ணிடு. எனக்கு அதில் நீ குறை செஞ்சாலும் தெரியாது, நிறை செஞ்சாலும் தெரியாது. பார்த்து கரெக்டாக பண்ணி கொடுத்துரு. ஏன்னா இப்போ காசு வாங்குறதெல்லாம் பெருசு கிடையாதுக்கா. இங்கே வந்து பெரிய ஆளுங்க யாருனாச்சும் பார்க்க பெரிய ஆளுங்க பார்த்தோன்னா உங்களை தாங்க பிடிச்சி திட்டுவாங்க. நான் என்னக்கா சொத்த நேரத்தில் காசு வாங்கிட்டு ஓட்டி இருக்கேன். ஆமாம். அது நல்லா தெரிஞ்சவங்க பண்ண மாட்டாங்க. அதான் நீங்கள் தெரிஞ்சு வச்சு ஃபஸ்ட்லே தொழில் தெரிஞ்சதுனால தான் நான் குலையை கொத்த மாட்டேங்க அப்படின்ட்டேன். தப்பு அப்படின்னு. அப்படி எத்தோடய அந்த தொழில் பார்க்குறவங்க அப்படி அதை செஞ்சாலும் அது அவங்களுக்கு பாவம் தான். தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சு கொடுத்தா என்னம்பி? தெரியாதவங்க சொல்கிறாங்கன்னா இல்லை இது இதோட முறை இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறவள் இருக்காங்க, கேட்காதவள் இருக்காங்க. கேட்காதவள்கிட்ட நாங்கள் இல்லை அடித்து தர மாட்டோம், நீங்கள் போயிட வேண்டியதேன். நம்ம இந்த மாதிரி தான் நான் கொத்திருந்தா பார்த்தேன் ஒரு சில வீட்டில். இந்த மாதிரி வளைச்சுமே ஒரு இன்ச்சு கரெக்டாக 4 பக்கத்தும் கே போட்டு இந்த மாதிரி தான் கொத்திருந்தாங்க. அப்போ இப்போ குழவி வந்து வழுக்கு வழுக்குன்னு இருக்குது. அது இப்போ இதில் சப்போர்ட் அப்போ இதில் கொத்திருந்தாலே போதும். சரி சரி. கிரைண்டர்களுக்கு தாக்கா உள்ள ஆட்டுற முடி கொத்துவோம், கொலை ஆட்டுற முடி கொத்துவோம். அதுக்கு சாஸ்திரம் இல்லை, இதுக்கு தான் சாஸ்திரம். நம்ம குத்துரு வரல், இந்த அம்மிக்கல், அதே நம்ம பழைய முன்னோர்கள் உள்ள அந்த அது ஃபுல்லாமே இதை கொண்டுட்டு போய் சுடுகாட்டில் போட்டாலாம் அந்த பேய் இருக்காது அங்கே. அது பூரா பறந்து ஓடி இந்த அம்மியை கொண்டே போட்டாலே. இந்த அம்மிக்கல் இந்த குத்துரு வர வந்து தெய்வத்துக்கு. ஆமாம் ஆமாம். ஆட்டுக்கல் இந்த திருகை இதெல்லாம் சும்மா தாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மியும் உரல் தான் மெயினும். ஆமாம். இந்த கேரளா சைடெலாம் பார்த்தீங்கன்னா அம்மிக்கெல்லாம் நல்லா பட்டை சந்தனம் போட்டு அடித்து வீட்டுக்குள்ள வைக்க வச்சுக்கிறாங்க. நமக்கு வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு இடம் போக்குவரத்து ரொம்ப இருக்குது. அதனால் அங்கே நம்ம மண்ணிலே போட்டுக்கிறது. அதனால நம்ம தப்பு இல்லை. நம்ம வந்து அதில் சில பேர் அம்மியில் உட்கார்றாங்க, பார்த்துக்கோங்க. மாபெரும் தவறு. ஆண்டவன் தலையில் உட்காந்து சமம் அம்மியில் உட்கார்றது, உரலில் உட்கார்றது. ஆமெல்லாம் சின்ன வயசில் உட்காந்து பழக்கந்தேன். ஆனால் அப்போவே சொல்லிட்டாங்க உட்காரக்கூடாதுன்னு. அதனால் அந்த வயசுலேருந்தே நாங்களாம் உட்கார்றதில்ல. ஆனால் கல் வந்து செங்கல் மாதிரி நல்லா உறுதியாக இருக்குல்ல. ஆனால் இந்த கல்லுக்கு சொந்தக்கார வந்து மணப்பாறை தான். பூர்வீகம் வந்து மணப்பாறை, இருக்கிறது கோயம்புத்தூர்.
இல்லை அதான் அவள் ஊர் வந்து ஆனால் மணப்பாறைன்னு சொன்னாங்க அந்த பாட்டி. ஆனால் அதுக்கு சொந்த ஊர் என்னன்னு எனக்கு தெரியலை. அப்போ இடத்தெல்லாம் விட்டுருக்கா அது இருக்கா? இந்த கல் ஏன்னு கேட்டால் அவங்க வாக்கப்பட்ட ஊர் வந்து மணப்பாறை தான். அவங்க ஃபேமிலி செட்டில் ஆனதே கோயம்புத்தூர் பிழைக்க போன இடத்துல. சொந்த வீடு வாசல் எல்லாம் கோயம்புத்தூர் வாங்கியிருக்காங்க. எனக்கு இது அவங்க கொடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு ₹1 காசு வாங்கிட்டு கொடுத்தாங்க அந்த அம்மியை. இடத்தெல்லாம் ம் இப்போ அவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லை? இருக்காங்க எல்லா குடும்பம் இருக்காங்க. 4 மைங்க மக்க ஒரு மக. அவங்க பெரிய ஆளுகளாக இருக்க மாட்டாங்க. அவங்க இப்போ இடத்தெல்லாம் விட்டுலையே நான் தாக்கா போய் கல் வச்சு கொடுத்துருக்கேன். இல்லை அவங்க பாட்டி வந்து நல்லா வயசானவங்க தான். ஆனால் சாஸ்திரம் நல்லா பார்ப்பாங்க. இல்லாட்டி டவுனில் இந்த அம்மியை வச்சுருப்பாங்களா அங்கே தூக்கி துவைக்க போட்டுருவாங்க எல்லாருமே. அவங்க வீட்டுக்குள்ளே பத்திரமாவே வச்சு அதை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது தெரிஞ்சவங்க தூக்கி போட மாட்டாங்க. நிறைய வீட்டில் பாருங்கள், நான் பார்த்த வரைக்கும் அம்மியை கொண்டு போய் துவைக்க போட்டிருக்காங்கங்க. அது எவ்வளோ மாபெரும் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒரு கோவில் ஆலயத்தை கொண்டு வந்து அதை அசிங்கப்படுத்துறதுக்கு சமமாக அதை பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த குலவிகளில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியில் போட்டு கட்டுறது, அம்மிகளில் பார்த்தா உட்கார்றது, இது மாதிரிலாம் பொன்னமராதிக்கு அங்கிட்டு பார்த்தோம்னா துளுக்க விட சும்மா தாக்கா போட்டு வச்சுருக்காங்க. வேணும்னா எடுத்து எடுத்துக்கடாங்கிறாங்க. அப்படி ஒன்றும் துளுக்கோட ஒரு வீட்டுக்கு பார்த்தோம்னா 4 அம்மி 5 அம்மி கிடக்குங்க. அது முன்னோர்கள் யூஸ் பண்ணது. அதெல்லாம் அவங்க பேத்தி மாடுகளுக்கு பேர மாடுகளுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் சும்மா வீட்டுக்கு ஓரத்தில் தாங்க கிடக்குங்க. அது விற்கவே மாட்டாங்க. இல்லை வாங்கலாம், ₹1 காசை கொடுத்துட்டு வாங்கலாம். இப்போ யாருமே காசே வேண்டாப்பா, நான் தெரியாதவங்க கொடுத்துருவாங்க. நான் நல்ல வசதியாகத்தே இருக்கேன், நான் வசதியாகத்தே இருக்கேன், நீ முதல்ல சாமிக்கு மாதிரி ₹1 காசை கொடுத்துட்டு தூக்கிட்டு போங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அதை உள்ள வை வாரே, அதை வந்து சும்மா வாங்கக்கூடாது. அம்மி குலவி உரல்லாம் சும்மா வாங்கக்கூடாது. மாமன் சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த கிடையாதுக்கா. பழசாயிருச்சுன்னா அந்த அம்மி ஏன்னா வாங்கக்கூடாது. அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அந்த தர்த்தினை வந்து நமக்கு சேர்த்துருக்கேன். அதனாலக்கா பழைய அம்மி வாங்கக்கூடாது. போடுச்சு. சாத்திரப்படி பார்க்குறவங்க வந்துக்கா வாங்க மாட்டாங்க. சாத்திரமே தெரியாதவங்க வந்து வாங்கி போட்டுருவாங்க. சரி நமக்கு கிடைச்சது வரைக்கும் லாபம் கூடாதுன்ட்டு சாத்திரம் பார்க்குறவங்க வந்து வாங்க மாட்டாங்க. குத்துற வரலும் சரி இந்த அம்மிகளையும் ரெண்டுமே வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கணும்னா நம்ம இப்போ ஒரு வேஷ்டி வாங்குறோம்னா அது புதுசாக கட்டணும்னா அது எப்படி இந்த மஞ்சள் தடை எடுத்துகிட்டு வராங்க கட்டுறாங்க, அந்த மாதிரி இதுக்கு மஞ்சள் தடியாக அப்படி வந்து தர்றாங்க. அப்படி வரலாம். அது வந்து அவங்க வீட்டு பிரச்சனை அவங்களோட போயிருந்தா. நான் அப்படிதான் அம்மி ஆட்டுக்கல் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். அவர் சாதம் பார்க்குறதுக்குள்ள அந்த மஞ்சள் தண்ணியை ஒரு கிளாஸில் கொண்டாந்தார். ஒரு மஞ்சளை கொட்டி ஒரு கிளாஸில் அதை தடவிதே வீட்டுக்குள்ளே கொண்டு போனார். பரவாயில்ல. அப்போதான் அவர் சொன்னார், இது சாத்திரப்படிலாம் இது பழைய அம்மி வாங்கக்கூடாதுரா, பழைய இது வாங்கக்கூடாதுரான்ட்டு.
வாங்கினாலும் அதுக்கு எதுனாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி வச்சு தாண்டா கொண்டுட்டு போக முடியும். அவர் ஜாதகம் பார்க்குறவராக இருந்தாலும் கல் வேலை தெரியுமா, ஆட்டுக்கிழமைகளெல்லாம் அவர் சைஸில் அடித்து வராமல். அதனால அந்த பக்குவம் தெரிஞ்சிருக்கு. அந்த மூலையை கொஞ்சம் ஏற்றி ஓட்டணும். கொஞ்சம் கொத்துனது இந்த கை ஈரமாக இருக்கும். நீ எப்படி பார்த்துட்டான்னு உனக்கு எப்படி தெரிஞ்ச மாதிரி பார்த்து விட்ரு. அவ்வளோதான். இந்த தூசி போனதான் தெரியும் எங்கன கொத்தலைன்னு. போதும்ல. நல்லா அழகாக இருக்குல்ல தம்பி. நீட்டாக இருக்குது. எப்படி குத்திருக்காங்க பாரு.